கோடைக்காலமாக இருக்கின்ற காரணத்தால் 20% 22% வரை நேரடி நெல் கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யலாம் என்று மத்திய அரசிலே அனுமதிக்கு பெற்று நாங்கள் கொள்முதல் செய்தோம். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. அதுக்குண்டான முயற்சியும் இந்த அரசு எடுக்கவில்லை என்பதை நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இன்றைக்கு 30 லட்சம் மூட்டைகள் இன்றைக்கு திறந்த வெளியிலே சாலையிலே குவித்து வைத்துக்கின்ற விவசாயிகள் கடும் துன்பத்துக்கும் வேதனைக்கும் ஆளாயிருக்கின்றார்கள். விவசாயினுடைய விரோத அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நேரத்திலே நான் என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கின்றேன். அதேபோல் நிதி பற்றி சொன்னாங்க. இன்றைக்கு 2014 2021 வரை மைய அரசுடைய வரி பகிர்வு அதிமுக ஆட்சியில் 5 ஆண்டு 2014 2017 2020-21 வரை இன்றைக்கு 1,33,590 கோடி மத்திய அரசின் வரி பகிர்வு. அதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2021-22 முதல் 25-26 இன்று வரை மைய அரசுடைய வரி பகிர்வு 2,32,773 கோடி. இதில் பார்த்தீங்கன்னா 99,000 கோடி கூடுதலாக வந்திருக்கு. மத்திய அரசின் வரி பகிர்வு அதிமுக ஆட்சியில் வந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூடுதலாக தான் நிதி பெறப்பட்டிருக்கின்றது. அதேபோல் மத்திய திட்ட நிதியுதவி அதிமுக ஆட்சியில் 5 ஆண்டு 2014 2021 வரை 1,18,240. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1,42,499. அதுலேயும் சுமார் 25,000 கோடி அதிமுக ஆட்சியை விட கூடுதலாக தான் மத்திய திட்ட நிதி கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லை, இதையெல்லாம் மொத்தமாக பார்க்கின்ற பொழுது 5 ஆண்டில் அதிமுக ஆட்சியில் 2,51,835 கோடி நமக்கு கிடைச்சிருக்குது வருவாய். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 3,75,272 கோடி கிடைச்சிருக்கு. வரி பகிர்வும் அதிகம், கடனும் அதிகமாகறீங்க, திட்டமும் ஒன்றும் இல்லை. இதை கேள்வி கேட்டால் ஏதோ பர்சன்டேஜ் சொல்லி மழுப்ப பார்க்குறாங்க. ஏன்னா அந்த திமுக ஆட்சியில் பர்சன்டேஜ் வாங்குதில் இன்றைக்கு கைதேர்ந்தவர்கள் அதை சொல்லி சமாளிக்கிறாங்க. இன்றைக்கு 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு ஆட்சியாளர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி மாறி மாறி ஆட்சி செய்த காலம் 73 ஆண்டு காலம். 2021 வரை இன்றைக்கு 5,18,000 கோடி. அதில் அம்மாவல் தமிழகத்துடைய முதலமைச்சராக 2011 பொறுப்பேற்கின்ற பொழுது திராவிட முன்னேற்றத்துடைய கடன் 1,14,000 கோடி. அப்போ பார்க்கும்போது அதிமுக கடன் 4,10,000 கோடி தான் கருதுகிறேன். ஆக இந்த விவரத்தை சொன்னால் உடனே நிதியமைச்சர் சொல்கிறார், நீங்கள் வாங்கின கடனுக்கு 1,40,000 கோடி வட்டி கட்டணும். நாங்கள் வாங்கின கடனுக்கு இல்லை, நீங்கள் வாங்கின கடனுக்கு சேர்த்து தான் அந்த வட்டி இருக்குது. ஆக அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலம் பல்வேறு திட்டங்களை கொண்டாந்தோம். பல்வேறு பாலங்கள், அது மட்டும் இல்லை கல்லூரிகள், நல்லா தெரியும் தடுப்பணைகள், இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்தோம். அதோட மூலதன செலவு அதிகம். ஆனால் திமுக ஆட்சியில் வருவாய் செலவு கூடி இருக்குது. மூலதன செலவு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வருவாய் செலவு அதிகமாக இருக்கிற காரணத்தால் இதை எப்படி கடனை திருப்பி செலுத்த முடியும்? இப்படிப்பட்ட நிலைமை தான் திமுக ஆட்சியில் இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, 2021 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நிதி மேலாண்மை சரி செய்யப்படும். அதற்கென்று ஒரு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படும், நிபுணர் குழு அமைக்கப்படும் என்று நிபுணர் குழு அமைச்சாங்க. அந்த நிபுணர் குழு வந்த பிறகு கடன் வாங்கினது தான் அதிகமாக இருக்குது. சுமார் 4,50,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இது வரைக்கும் 4.5 ஆண்டு காலத்தில், மொத்தமாக 73 ஆண்டு காலத்தில் 5,18,000 கோடி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டு காலத்தில் 4,50,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது. சாத்தூர் நகராட்சியில் ஓய்வு பெற்ற ஒரு அரசு ஊழியர் அவர்கள் ஓய்வூதியம் தனக்கு கிடைக்கவில்லை என்று ஒரு வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கில் நீதிபதி விசாரிக்கின்ற பொழுது
அங்கே இருக்கின்ற சாத்தூர் நகராட்சி கமிஷனரை அழைத்து விளக்கம் கேட்கிறார். அப்படி விளக்கம் கேட்கின்ற பொழுது அவர் 18 மாதம் கழித்து அந்த ஓய்வூதியத்தை வழங்கப்படும் என்று தெரிவிக்கிறார். அதோடு ஏன் அவ்வளவு காலம் என்று நீதியரசர் கேட்கின்ற பொழுது தற்போது அந்த நகராட்சியிலே பணம் இல்லை, நிதி இல்லை என்று குறிப்பிடுகிறார். அப்பொழுது நீதியரசர் சொல்லுகின்றார், ஓய்வு என்பது பரிசல்ல, அது வாழ்நாள் உழைப்பின் பலனாக பெறப்படும் உரிமை என்றும், மேலும் ஓய்வு பெற்றவரின் பணம் வழங்கப்படும் வரை அதிகாரிகளின் சம்பளம் பெறக்கூடாது என உயர்நீதிமன்ற மதில்களை உத்தரவிட்டது. எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி என்பதை பாருங்கள். ஓய்வூதியம் கூட கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம் எப்படி மக்கள் இந்த அரசாங்கம் காக்க போகுது? நேற்றைய தினம் தொழில்துறை அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கருத்து சொன்னார். பாஸ்கான் நிறுவனத்தை பற்றி சொன்னார். பாஸ்கான் நிறுவனம் தமிழகத்தில் 15,000 கோடி முதலீடு செய்யப்படுவதாக தொழில்துறை மந்திரி அறிவித்தார். ஆனால் பாஸ்கான் தலைமை நிறுவனம் அப்படி 15,000 கோடி தமிழகத்தில் முதலீடு செய்யப்பட இல்லை என்ற ஒரு கருத்தை வெளியிட்டது. அதற்கு நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் விவாதம் வந்த பொழுது தொழில்துறை அமைச்சர் சொல்றார், பாஸ்கான்ல பல துணை நிறுவனம் இருக்குது, அதில் ஒரு நிறுவனம் தான் இந்த 15,000 கோடி தமிழகத்தில் முதலீடு செய்ய உள்ளதாக சொல்கிறார். அப்படி என்றால் பாஸ்கான்ல துணை நிறுவனம் என்ன என்று வெளிப்படையாக சொல்லுங்க. எல்லா மக்கள் எதிர்பார்க்குறாங்க, ஊடகம் பத்திரிகைகள் எதிர்பார்க்குறாங்க. எல்லாமே வெற்றி அறிவிப்பு, அத்தனையும் பொய் அறிவிப்பு. இன்றைக்கு இந்த அரசாங்கம் அமைத்த பிறகு எவ்வளவு தொழிற்சாலைகள் வந்திருக்கின்றன, எவ்வளவு நிதி பெறப்பட்டிருக்கிறது, எவ்வளவு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு. வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளத்தாள் எடுத்து காட்டுறாரு. அதுதான் உண்மை, ஒன்றுமே கிடையாது. வெள்ளத்தாள் எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் இந்த ஆட்சியுடைய நிலைமை இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது நம்முடைய நிருபர்களை சந்தித்து அவர் செய்தியாளரிடம் தெரிவிக்கின்றார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் 10,62,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும், இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது 32 லட்சம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு செய்தியை சொல்லிட்டு பிறகு 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது என்ற ஒரு செய்தி சொல்றார். அப்படி 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அப்படி எந்தவித ஒரு சம்பவம் தமிழகத்தில் இருந்தா தெரியல. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே ஒரு தொழில் வந்துவிடாது. புரிந்துணர்வு போட்ட பிறகு அந்த தொழில் நிறுவனம் முதற்கட்டமாக நிலத்தை கையகப்படுத்தும். பிறகு அந்த தொழிற்சாலைக்கு தேவையான நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும். அதுக்கு பிறகு பல்வேறு துறைகளில் இருந்து அனுமதி பெற வேண்டும். அதுக்கு பிறகு கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும். ஆக பெரிய தொழில் வருவது என்று சொன்னால் சுமார் 3 ஆண்டு காலம் பிடிக்கும். அதுக்கு பிறகுதான் அந்த தொழிற்சாலை இயங்கும். அதுக்கு பிறகுதான் பணியாளர் அமர்த்தப்படுவார். ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தொழில் முதலீட்டை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே அப்படியே நிதி வந்த மாதிரியும் அந்த தொழில் துவங்கின மாதிரியும் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்ச மாதிரியும் ஒரு தவறான கருத்தை மக்களிடத்திலே பரப்புகிறார் என்பதை செய்தி மட்டும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்குது. சுமார் எனக்கு கிடைத்த தகவல் எப்படி 60,000 கோடி தான் தமிழகத்தில் முதலீடு வந்ததாக ஒரு செய்தி. அண்மையில் முதலமைச்சர் அவர்கள் தருமபுரி மாவட்டத்தை சென்ற பொழுது அங்கே அதியமான் கோட்டையில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இனி விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் நேரடியாக போய் பயிர்க்கடன் விண்ணப்பம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இனிமேல் தாங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக பயிர்க்கடன் பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லி அந்த ஆன்லைன் திட்டத்தை துவக்கி வச்சாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற சுமார் 4,400 கூட்டுறவு சங்கத்தில் இந்த முறை இன்னும் பின்பற்றவில்லை. அத்தனையும் இது இந்த அரசு மக்களை ஏமாற்றுகிற அரசு. ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க, அதோடு முடிஞ்சு போச்சு.
ஆனால் அந்த திட்டம் பயனுக்கு வந்ததாக ஊடகத்திலும் பத்திரிகையில் செய்தி வெளியிட்டு அதுதான் இந்த அரசினுடைய பணியாக இருக்கின்றது. மக்களை ஏமாற்றுவதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறது. அதோட எல்லாத்துக்கும் ஒரு உருட்டுக்கடை அல்வா கொடுக்குறேன், வாங்கி பாருங்க. உருட்டுக்கடை அல்வா இந்த அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட அல்வா தான் கிடைக்கும். தீபாவளி வருதுல்ல, இந்த தீபாவளி இருக்கின்ற பொழுது 2021ஆம் ஆண்டு இன்றைய முதலமைச்சருக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திமுக தலைவர் அவர் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். அப்படி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு சுமார் 10% அறிவிப்புகளும் நிறைவேற்றவில்லை. எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாரு. இப்ப இந்த உருட்டுக்கடை அல்வா நீங்க பிரிச்சு படிச்சு பாருங்க, எப்படி டேஸ்டா இருக்குதா எப்படி பார்த்து சொல்லுங்க. எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் அல்வா கொடுத்து மக்களை ஏமாற்று என்பது மக்கள் உணர வேண்டும். இந்த அல்வால நீ வாங்கிக்க, உங்களுக்கு தான் அல்வா பாருங்க. இனிமேல் வாங்கிக்கப்பா, ஆளுக்கு ஒண்ணா வாங்கிக்க. காயில கூடப்பா, பத்திரிகையாளர்லாம் கூட அதில் கூடப்பா, அது அதில் கூட கொஞ்சம் வேணுமா? போதும்பா, நிறைய அல்வா இருக்குது, நிறைய சாப்பிடுது. நீங்களா பெரிய அல்வா கொடுத்துருக்குது, எப்படி அல்வா கொடுத்தாரு பாருங்க, பார்த்தா தானே தெரியும். கொடுப்பா எல்லாத்துக்கு ஆளு பண்ண எல்லாத்துக்கும் கொடுங்க, எல்லாத்துக்கும் பின்னாடி கூட தம்பி. அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம். அது உள்ள அல்வா இருக்குன்னு வாங்குறாங்க எல்லாம்.